ஏஜென்ட் அனைவருக்கும் காலை வணக்கம். இந்த பதிவு நான் போடுறேன் எதுக்காகன்னா, நான் வந்து உங்ககிட்ட பேசல. அது என்ன முடிவுன்னு தெரியாம நீங்க இருக்கீங்க. நான் ஆல்ரெடி ஒரு சில பிரான்ச்சஸ்லாம் மீட்டிங் போட்டுன்னு இருக்கேன். மேனேஜர்ஸ் கிட்டயும் சொல்லியிருக்கேன். அரேஞ்ச் பண்ணுங்க மீட்டிங் பண்ணலாம்னு சொல்லி. மேனேஜர்ஸும் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. நான் மீட்டிங் போட்டுன்னு தான் இருக்கேன். போடாமலாம் இல்ல. அது உண்டான ப்ராசஸும் போயின்னு இருக்கு. நான் உங்ககிட்ட வந்து பேசலன்னு நீங்க நினைக்கிறீங்க. நான் ஒரு சில ஏஜென்ட்ஸ் கிட்ட பேசின்னு தான் இருக்கேன். பரவால்ல நான் வந்து மீட்டிங் போடுறேன். ஒரு 15ஆம் தேதி நான் மீட்டிங் கண்டிப்பா நான் நேர்ல வந்து பேசுறேன். பேசி உங்களுக்கு உண்டான என்னவோ சொல்யூஷனோ என்ன பண்ணலாம்னு சொல்லி மொத்தமா நான் வந்து நேராவே வந்து சொல்லிடுறேன். நீங்க இத்தன நாள் வெயிட் பண்ணீங்க. இன்னும் ஒரு கரெக்ட்டா ஒரு 5 நாள் வெயிட் பண்ணுங்க. நான் நேர்லயே வந்து பேசுறேன். நீங்க போராட்டம் பண்ணாலும் சரி, ஆர்ப்பாட்டம் பண்ணாலும் சரி, நான் நான் தான் உங்களுக்கு பணம் தரணும். ஏன்னா நான் வந்து அந்த நிலைமையில இருக்கேன். நீங்களும் அந்த நிலைமையில இருக்கீங்க. நீங்க எதுவுமே வந்து பயப்படாதீங்க. தைரியமா இருங்க. நான் கண்டிப்பா நேர்ல வந்து பேசுறேன். நீங்க எந்த ஒரு கன்ஃப்யூஷனும் ஆவாதீங்க. கன்ஃப்யூஷன் ஆவாம தெளிவா இருங்க. கண்டிப்பா நான் நேர்ல வரேன். வர 15ஆம் தேதி கண்டிப்பா நான் வந்து நேர்ல பேசுறேன். நீங்க எதுவும் பயப்படாம தெளிவா இருங்க. நான் வந்து பேசல, போல, நான் மீட்டிங் அட்டெண்ட் பண்ணல. மத்த பேச்சஸ்லாம் பண்ணியிருந்தீங்க. கொஞ்சம் ஆவேசத்துல இருக்கீங்க. ஒரு ஸ்டெப்பா நான் முடிச்சுட்டேன். அது இல்லாம நான் காட்டுப்பாக்கம் பேட்சுக்கும் ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ் தான் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸும் பண்ணியிருக்கீங்க. நெறைய பேர் முதல்ல கட்டி இதுல பாதிப்படைஞ்சிருக்கீங்க. எல்லாருமே நெறைய வீட்ல ஊர்ல நெறைய பிரச்சனை ஃபேஸ் பண்றோம். எல்லாம் பண்ணின்னு தான் இருக்கீங்க. எல்லாமே நான் வந்து எனக்கும் எல்லாமே தெரியும். தயவு செஞ்சு கஷ்டப்படாதீங்க. சீக்கிரமா நான் முடிச்சு குடுத்துடுறேன். ஒரு 5 நாள் வெயிட் பண்ணுங்க. நான் நேர்ல வந்து எல்லாத்தையும் பேசுறேன். உங்க பிரச்சனை எல்லாமே நான் வந்து சால்வ் பண்ணி வைக்கிறேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. தயவு செஞ்சு தப்பான முடிவுகள், தப்பான செயல்கள் எதுவும் பண்ணாதீங்க. அதாவது ஒண்ணு தெரிஞ்சுங்க. அவர் வந்து நான் பொருளா தரேன், பைசாவா தரேன் அப்படின்னு சொல்லிட்டு பதிவு எல்லாம் சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாதுன்னா, அதுக்கு ஒரு கேள்வி கேட்காதீங்க. அந்த ஃபீல்டுல நான் இருக்கிறதுனால ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் எனக்கு தெரியும். அவர் வந்து கண்டிஷன் பெயில்ல வெளியே வந்துக்கிறதுனால சில ஃபார்மாலிட்டி, சில ப்ராசஸ்லாம் அவருக்கு இருக்கு. சில கண்டிஷன்லாம் இருக்கு. அதாவது அவர் வாய் வார்த்தையா எதுவுமே குரூப்ல பதிவு போடக்கூடாது. சரிங்களா? குரூப்ல வந்து நான் பொன்னமாவோ இல்ல மல்லிகை பண்டாவோ நான் பண்டு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நான் பணம் கொடுக்க போறேன், மல்லிகை பண்டு பொருளா தர போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வாய்ஸ் ரெக்கார்டு கேட்டா அவருக்கு திரும்பி பிரச்சனை. நீங்க எல்லாரும் ஏன் வாய்ஸ் ரெக்கார்டு போடலன்னு கேக்குறீங்க. இதுதான் காரணமே. இதை புரிஞ்சுக்கிறவங்க புரிஞ்சுப்பாங்க. தெரியாதவங்க தான் பேசின்னு இருப்பாங்க. அதுக்குன்னு இதை கேள்வி கேட்டு எனக்கு பதிவு போடாதீங்க. எனக்கு தெரிஞ்சது நான் சொல்றேன். அதாவது ஒருத்தர் வந்து பெயில்ல வந்திருக்காருன்னா அவருக்கு வந்து ஒரு சில ஃபார்மாலிட்டி இருக்கு, சில கண்டிஷன்லாம் இருக்கு. அந்த கண்டிஷன் பிரகாரம் ஒரு குறிப்பிட்ட நாள் வரைக்கும் அது வரைக்கும் அந்த மாதிரி தான் நடந்துக்கணும். அதாவது அவர் வாய்ப்படியா அவரு பதிவு போடக்கூடாது. நான் தரேன், இதுவே தரேன், போறேன், வரேன் அப்படின்னு. இதுதான் உண்மை. இதுதான் விஷயம். ஆனா நான் கேள்விப்பட்டது பொருள் எல்லாம் ஆர்டர் கொடுத்து வந்துச்சு. பேக்கிங் நடந்துட்டு இருக்கு. மல்லிகை பண்டு வந்து ஃபர்ஸ்ட் நான் மூவ் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லி தான் நான் கேள்விப்பட்டேன். பதிவுலாம் போடல. நான் கேள்விப்பட்டது. சரிங்களா? குரூப் எல்லாம் அவர் சொல்லல. வேற கான்டாக்ட் மூலியமா கேள்விப்பட்டது. சரிங்களா? இது வேணும்னா உங்களுக்கு எல்லா குரூப்புக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்க. ஃபார்வர்ட் பண்ணி ஒரு நேரம் அவர் ஃபோன் எடுத்தா அப்போ அவர் சொல்லுவார். உண்மையா இல்லையா அப்படி அவர் வந்து நிரூபிப்பார்ல. இதை ஃபார்வர்ட் பண்ணீங்கன்னா அவர் வந்து குரூப்ல வந்து சொல்லுவார்ல. இல்ல இது ரூமர், இது உண்மை அப்படின்னு. அந்த மாதிரி வந்து சொன்னா அப்ப நம்புங்க. இது ஒண்ணு எல்லாம் இன்னும் 20 டேஸ்ல மல்லிகை பண்டெல்லாம் கொடுக்கறதா கேள்விப்பட்டேன். நகை பண்டு மட்டும் பைசாவா கொடுக்கறதா மல்லிகை பண்டெல்லாம் பேக்கிங் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு 20 நாள் மட்டும் வெயிட் பண்ணுங்க, நான் மல்லிகை பண்டு பொருளாவே கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னதா கேள்விப்பட்டிருக்கேன் பிரதர். அது உண்மையா இருக்கணும்னு நான் நம்புறேன். கண்டிப்பா அல்தாப் சார் கொடுப்பாருன்னு நம்பிக்கை இருக்குது பிரதர். கண்டிப்பா மல்லிகை பண்டு இன்னும் 20 நாள்ல கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிடுவார். அவர் இந்த மந்த்லி 15ஆம் தேதி வரைக்கும் டைம் கேட்டு இருந்தாரு இல்லையா? அதை 15 முடிஞ்சதுல இருந்து அவர் கொடுக்க ஸ்டார்ட் பண்ண போறாரு. சரிங்களா? கண்டிப்பா அவர் கொடுப்பாரு. வெயிட் பண்ணுங்க.